5 மாதம் எப்படி போனதுன்னே தெரியல. இன்னைக்கு 5த் மந்த் சீமந்தம். கீழ வேலை தடபுடலா நடந்துட்டு இருந்தது. அக்ஷயா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு ஐப்ரோஸ் பண்ணி விட்டுட்டு, அவளுக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு அவுட்ஃபிட் எடுத்து குடுத்து, அதுக்கு மேட்சிங்கா ஜுவல்லரீஸு, அதுக்கப்புறம் அக்சஸரீஸ் எல்லாமே எடுத்து குடுத்து, அவள கீழ கிளப்ப அனுப்பிச்சுட்டேன். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு கிளம்ப போறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிரெக்னன்சி ஹேர் ஃபால நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். எங்க பார்த்தாலும் முடி இருந்தது. என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்ப, மாமா எர்த்தோட ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் ஆயில் தான் யூஸ் பண்ண போறேன். இதுல ரோஸ்மேரி அண்ட் மேத்தி தானா இருக்கு. இத நம்ம ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கால்ப் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ண போயிடலாம். ஹேர் வாஷ்க்கு மாமா எர்த்தோட ரோஸ்மேரி ஆன்டி ஹேர் ஃபால் ரேஞ்ச் தான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் மாமா எர்த்தோட ரோஸ்மேரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு. இதுல ரோஸ்மேரி அண்ட் மேத்தி தானா இருக்கு. இது நம்மளுடைய ஹேர் ஃபாலை அப் டு 96% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி நம்மளுடைய ஹேரை 3x ஸ்ட்ராங்கரா வைக்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மாமா எர்த்தோட ரோஸ்மேரி ஆன்டி ஹேர் ஃபால் கண்டிஷனர் இது நம்ம ஹேரோட மிட்லெட்லேருந்து எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். பிரெக்னன்சி டைமில் நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்டாகவும் இது இருந்தது. இப்போ நான் நோட்டீஸ் பண்ணுறேன் என்னோட ஹேர் ஃபால் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் ஆகி என்னோட ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரே வாஷ்ல இல்லை, நான் கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணேன். அதனால தான் இந்த ரிசல்ட். சரி, ஓகே, டைம் ஆச்சு. நான் சாரி கட்டி ரெடி ஆக போகிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா டேக் பண்ணுறது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.